பைக் டெக்னீஷியன் கண்ணன் பேசுகிறேன். இப்போது கஸ்டமர்ஸ் வண்டிங்கெல்லாம் நம்ம நிறையா ஆயில் மாற்றுறோம் கொள்கிறோம். கஸ்டமர் எந்த ஆயில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம போடுறோம் கொள்கிறோம் இருக்கட்டும். இருந்தாலும் மெக்கானிக்கு நம்ம கஸ்டமருக்கு நல்லா சேல் பண்ணுறது. இப்போ வர வண்டிங்களுக்கெல்லாம் நம்ம பழைய மாதிரி இந்த 2040 2050 அந்த மாதிரி வண்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஊற்றுறது நல்லது. இப்போ வர புது மாடல் வண்டிங்களெல்லாம் நம்ம 10W30 அந்த மாதிரி கிரேடு யூஸ் பண்ணிங்கன்னா வண்டிங்களும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம திரும்ப பழைய மாதிரியே அந்த 2050 2040 எல்லா வண்டிக்கும் ஊற்றும் போது இந்த கிக்கர் வழுக்கிறது சில பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும். கிக்கர் வழுக்கும், நம்மளுக்கு அதே போல் ஒரு வண்டி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரியே இருக்கும், மதன் இருக்கிற மாதிரி இருக்கும். கஸ்டமர் சைடு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வண்டியாக பார்க்க போய் இப்போ என்ன வண்டியில் கிரேடு இப்போது பொதுவாக 10-30 அந்த மாதிரி கிரேடு வந்து கொஞ்சம் எல்லா வண்டிகளும் யூஸ் பண்ணுறாங்க. கம்பெனி என்ன சஜஷன் பண்ணுறாங்களோ அந்த ஆயில் நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக உங்களுக்கு அவங்கவுங்க கஸ்டமர் கொடுக்குற மாதிரி நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக எந்த ஆயில் இருக்குதோ அந்தந்த கிரேடில் வாங்கி ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறங்க ஒன்றும் இல்லை, இப்போது நீங்கள் மேக்ஸிமம் இன்ஜின் வீக்கான வண்டி கூட இந்த ஆயில் ஊற்றுனா புகை வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக அதுமாதிரி நிறைய ஊற்றுறீங்களா? இல்லை கண்டிப்பாக. இப்போ கஸ்டமர் வருவாங்க, புகை தள்ளுதுன்னு வந்துடுவாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, சார் நான் ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடியே புகை அவ்வளோ வரல, ஆனால் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் தான் அதிகமாக புகை வருதுன்னு சில கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணும்போது ஆயில் ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம அந்த மாதிரி வண்டிங்களுக்கு இந்த 10W30 ஊற்றினோம்னா என்ன ஆகும்னா அந்த பிஸ்டனுடைய நம்ம ஆயில் அந்த பிஸ்டன் ரிங்ஸுங்களுக்கெல்லாம் தேய்மானத்துக்கு வந்து நம்ம போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும். இன்ஜின் உள்ளே அந்த ஆயில் வந்துடணும். அது ஒரு சில வண்டி அந்த ஆயில் வராமையே அந்த ரிங்ஸ் எல்லாம் ஜாம் ஆகிடுது. ரொம்ப திக்க ஆயிலை ஊற்ற போய் அப்படியே அந்த ரிங்ஸ் எல்லாம் அந்த இது இல்லாமல் வெளியில் வர ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி வண்டிங்களுக்கு அந்த 10W30 ஆயில் ஊற்றும்போது அந்த ரிங்ஸு நல்லா ஃப்ரீனஸ் ஆகி ஒரு இதுக்கு ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டினோம்னா அப்படியே அந்த ஆயில் குறையிறது. கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க, சார் ஆயில் நல்லா இப்போ நல்லா இருக்குது சார் அப்படின்னு. ரெண்டாவதுங்க கிளச்சும் வலுக்கிறதுலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கிளச்செல்லாம் சில பேர் வருவாங்க. கஸ்டமர் நம்ம சர்வீஸ் வரதுக்கு முன்னாடி ஆயில் அப்போ கிக்கர்லாம் வழுக்காமல் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆயில் மாற்றி ஊற்றும் போது கிளச்சு வழுக்குதுன்னு வருவாங்க. சார் நம்ம மெக்கானிக் சைடு என்ன வச்சுருக்கோம், சரி கிளச்சு ரொம்ப டைட் இருக்கும், என்னடா நம்ம கிளச்சிலே கை வைக்கல, இவங்க என்னடா கிக்கர் வழுக்குதுன்னு சொல்கிறாங்களே, சரி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஆயில் திக்னஸ் தன்மை இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த வழுக்கிற தன்மைலாம் ஆகுது. நம்ம அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேடு ஊற்றினோம்னா அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இது இப்போ வந்து 10W30 வந்து வெறும் 100cc மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை 110 125 150cc வரைக்கும் ஊற்றுறீங்களா? இல்லை ஸ்கூட்டர்ஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10W30 வந்து நம்ம அந்த 100 110 அதுக்கு ஊற்றுறோம் சார். 125 அந்த 2040 அந்த மாதிரி ஆயில் ஊற்றுறோம் நம்மளுக்கு. ஓகே, ஏன்னா 125 இன்ஜின் ரேனிங் கொஞ்சம் நல்லா அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஓட்டுறோம். சில அந்த மாதிரி வண்டிங்களுக்கு அதனால் 2040 அது மாதிரி ஊற்றுறோம். இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் வர நம்ம கஸ்டமர் நம்மளை தேடி வர்றவங்களுக்கு 10W30 வண்டியோடைய ஆயில் என்ன வண்டி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஆயிலே ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். ஊற்றி செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து மெக்கானிக்கு எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் மாதிரி. நன்றி, வணக்கம்.